இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 22/5/2026 மே மாதத்திலே வெள்ளிக்கிழமையிலே ஸ்ரீ பராபவ வருடத்திலே வைகாசி மாதத்திலே 8ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இளவேனில் காலத்திலே ரிஷப மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே இருக்கிறோம். முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். சஷ்டி விரதம். முருகனுக்கு விளக்கேற்றி அபிஷேகத்துக்கு தேனை கொடுத்து மலர்னால் அர்ச்சனை பண்ணும்போது உங்களுக்கு எல்லாவித நன்மைகளும் வந்து சேரும்னு சொல்றது. அதனால கந்தசஷ்டி கோஷம், கந்த புராணம், வேல்மாறல் எல்லாம் இன்னைக்கு பாடலாம். சஷ்டி மாலை 12:39 வரைக்கும் இருக்கும். பின்பு சப்தமி வந்துடும். பூச நட்சத்திரம் இன்னைக்கு சந்திர பகவான் கடகராசியில் இருப்பார் காலை 8:40 வரைக்கும். பின்பு ஆயுள் நட்சத்திரத்துக்கு போயிடுவார். காலையில நல்ல நேரம் 12:30 1:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 6:30 7:30 மணி வரைக்கும், 10:12 ராகு காலம், 3:04 யமகண்டம், 7:09 குளிகை நேரம். இன்றைக்கு மேற்கு பக்கம் செல்வர்கள் வெள்ளம் அறிந்து செல்வது நல்லது. ரிஷப லக்னத்திலே 3 நாழிகை 41 வினாழிகள் சூரியன் இருக்க போகிறார். 5:53 சூரியன் உடையவர். பூராண நட்சத்திரம் என்கிற தனுசு ராசியிலே சந்திராஷ்டமம் இருக்கும். சூரியன் புதன் சேர்ந்து ரிஷப ராசியிலும், குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்த மிதுன ராசியிலும், கடகராசியிலே சந்திரனும், மேஷ ராசியிலே செவ்வாய் ஆட்சியிலும், சிம்ம ராசியிலே கேதுவும், கும்பராசியிலே ராகுவும், மீனராசியிலே சனியும் இருக்க இந்த நாள் கோச்சாரமாக அமைகிறது. ஒரு ராசிக்கு பலன் பார்ப்போம் வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைக்கு 5ஆம் இடம் என்கிற அதிர்ஷ்ட ஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் இருக்கனால குழந்தைகள் வழியிலே நல்ல இன்பமயமான சூழ்நிலைகள் எல்லாம் கொண்டு வரும். வெற்றிகளை கொண்டு வரும். லாபங்கள் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளை அமைவதற்கு 5-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும், முருகனின் சஷ்டி விரதமும் சிறந்தது. கடன் தீரும். புதிய வீடு வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த சஷ்டி விரதம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்க ராசியினுடைய அனைத்து விதமான லாபத்தையும் நீங்கள் ஈட்டக்கூடிய நாள், நன்மையான நாள், வெற்றிக்கு குறிப்பிடக்கூடிய நல்ல நாள், குருவின் அருளாலே லாபங்களும் ஆதரவும் பிறக்கக்கூடிய நல்ல நாள். இன்று நீங்கள் அவசியம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முருகனை சஷ்டி விரதம் இருப்பது குழந்தை பேரை கொடுக்கும், நல்ல வளத்தை கொடுக்கும். வாழ்க வளத்துடன்.